ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனில் ஆப்ஸ்லாம் டவுன்லோட் ஆகாமல் பெண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் வருதுங்களா? அது பெண்டிங்கோட ஒரு எரர் பக்குன்னு சொல்லாங்க. அந்த பக்கை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா அது டவுன்லோட் பண்ண இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு டவுன்லோட் ஆனால் தான் முடியும். ஆனால் டவுன்லோட் ஆகாமல் பெண்டிங்னு இருக்குதுங்களா? அது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள், நம்ம டாப்பில் நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது. ஆமாங்க, அந்த ப்ரொஃபைல் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இந்த பேஜ் வருங்க. இதில் கீழே பாருங்கள், செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் மார்க் கூட காட்டுறேன். அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. கிளிக் பண்ணோன்னே அடுத்த பேஜ் நீங்கள் இந்த பேஜ் தான் வருவீங்க ஆட்டோமேட்டிக்காக. இதில் பாருங்கள், ரெண்டாவதாக நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்குது. அந்த ரெண்டாவது ஆப்ஷன் நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே அது கீழே பாருங்க, 2 விதமா இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட்டா ஆப் டவுன்லோட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னே பாருங்க, ஓவர் எனி நெட்வொர்க்னு சொல்லி இருக்குது. அதாவது எந்த நெட்வொர்க்காக இருந்தாலும் உனக்கு டவுன்லோட் ஆகும்பா அப்படின்ட்டுருக்காங்க. கீழே வைஃபை ஒன்லி, மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வைஃபை ஒன்லிருந்து இருக்குது. அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஆஸ்க் மீ எவ்ரி டைம் அப்படின்னா, நான் எப்போ டவுன்லோட் பண்ணும்போது நீ என்கிட்ட கேளுப்பா அப்படின்னு. அது உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எதுவும் கொடுத்துக்கலாம். என்ன கேட்டால் ஓவர் எனி நெட்வொர்க் அப்படிங்கிற நீங்கள் கொடுத்தா ஓகே தாங்க. ஏன்னா நம்ம எப்போ வேணால் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுவோம். அதனால் அதை நீங்கள் கொடுத்துங்க. கீழே பாருங்க, எப்போல்லாம் அப்டேட் பண்ணணுமா, ஆட்டோ அப்டேட் பண்ணணுமான்னு கேட்குது. அதுக்கு நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஓவர் எனி நெட்வொர்க் இல்லை வைஃபை ஒன்லி, இது மாதிரி எது வேணால் கொடுத்துக்கலாங்க. நீங்கள் ஆட்டோ அப்டேட்டை வைஃபை ஒன்லி மட்டும் கொடுத்துங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆப் அப்டேட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரு. அப்போ எத்தனை ஆப் அப்டேட் வந்தாலுமே, எத்தனை ஆப் வச்சிருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. அது தேவையில்லை. சரிங்களா? அப்படியே இந்த பேஜ்லேயே அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து இதில் அபவுட் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா? அந்த அபவுட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இதில் கூகுள் ப்ளே ஸ்டோரோட அப்டேட் வெர்ஷன் வந்துருந்துச்சுன்னா அது நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி அந்த காரணத்தினாலையுமே உங்களுக்கு ஆப்பில் டவுன்லோட் ஆகாமல் இருக்கல. இப்போ பாருங்க, அபவுட்டில் கிளிக் பண்ணணும் பாருங்க. இதில் அபவுட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. கீழே அப்டேட் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லி இருக்குது. நீங்கள் அப்டேட் கேட்டுச்சுன்னா இந்த அப்டேட் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு கிளிக் பண்ணி நீங்கள் அப்டேட் கொடுத்துக்கலாம். ஏன்னா அப்டேட் பண்ணால் மோஸ்ட்லி அந்த பக்கில் சால்வ் ஆகலை. ஏன்னா புது அப்டேட் கொடுத்துருப்பாங்க. அதுக்காக நீங்கள் வந்து அப்டேட் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்டேட் ஆயிரு. அப்புறம் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஏதாவது நான் ஆப்பை டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்துங்க, இப்போ வாட்ஸ்அப் அப்ளை வாட்ஸ்அப் எடுத்தேன். இப்போ அதே மாதிரி வாட்ஸ்அப்பும் எடுத்துக்கிறேன். வாட்ஸ்அப் எடுத்து போட்டு இப்போ இன்ஸ்டால் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் கொடுத்தோன்னே கொஞ்சம் நேரம் பெண்டிங் ஆகிட்டு அப்போவே டவுன்லோட் ஆக பார்த்துங்க. இப்போ பெண்டிங்கில் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் பார்த்துங்க, இப்போ டவுன்லோட் ஆகுது. பார்த்தீங்களா? 11% ஆகிடுச்சு. இப்போ 37% அப்படி மாதிரி ஆகுது. 26% அப்படி ஆகுது. பார்த்தீங்களா? இது மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த டவுன்லோட் ஆகலைன்னா ஈஸியாக சால்வ் பண்ண முடியுங்க. உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனில் பெண்டிங் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? அவ்வளோதாங்க. இந்த வீடியோ நல்ல டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். பை, டேக் கேர்.